குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டேலஸ் வெயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது பாருங்கள். பேக்யார்டு இது ஃபுல்லாக, அந்த சைட்லாம் வீடு. க்ளவுட்ஸ் பாருங்கள். இன்றைக்கி மழை இருக்குது கண்டிப்பாக. ஃப்ளைட் போகுது, சத்தம் மட்டும் கேட்குது, ஆளை காணும். க்ளவுட்ஸ்குள்ளே போகுது ஃப்ளைட்ஸ். பையனும் மருமகளும் தூங்கின்னு இருக்காங்க. ஸோ நானும் என் குட்டி பையனும் அப்படியே வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கலான்னு உட்காண்ட்ருக்கான் பாருங்கள். ஸோ அதான் வெளியில் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருக்கலாம் அப்படின்னு வந்தோம் நாங்கள். இங்கே ரேபிட் இருக்குது பாருங்கள், காலேருந்து இங்கே உட்காந்து புல்லு சாப்பிட்னது ஓடி போயிடுச்சு. அது பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. அது நிறைய ரேபிட்ஸ் இருக்குது இங்கே. ஸோ இங்கே நிறைய ஃப்ளைட்ஸ் போவோம். இங்கே டேலஸில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் இங்கே போகுது மேலே. க்ளவுட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எல்லாமே கீழே இருக்கும் க்ளவுட்ஸ் எல்லாம். பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே யூஎஸில் பார்த்திங்கன்னா எல்லா இடமே ரொம்ப அழகாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். அந்த காற்று, சன்லைட்ஸு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும் இங்கே. அதனால் எப்போதுமே இங்கே வந்தால் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு போகிறது. நான் இந்த வெக்கேஷன் வந்து கொஞ்ச நாள், ஒரு 20 டேஸோ, இந்த வாட்டி தான் 1 month ஹாலிடே டேரா போட்டாச்சு. கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் பூஸ்டப் பண்ணின்னு போனால் தான் மிச்சம் மந்த்ஸ் அங்கே கொஞ்சம் அப்படியே தள்ளிடுவேன் நான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஃபுல்லாக சோலார் பேனல் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே சோலார் போட்டிருக்காங்க. இன்றைக்கி மழை வரும். நேற்று வந்து மத்தியானம் இருக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது இங்கே. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இதே நான் இங்கே வந்து கொஞ்சம் மந்த்ஸ் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாக செடி போட்டுருவேன். ஆனால் இங்கே நாய் இருக்குது பாருங்கள். என் பையன் வீட்டில் 2 வால் எல்லாத்தையும் நோண்டி போட்டுரும். அதனால தான் நான் எதுவுமே வைக்கல. இல்லைன்னா இவ்வளோ இடம் இருக்கிறதுக்கு நிறைய நான் வந்து காய்கறி, கீரை அதெல்லாம் போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதான் எனக்கு தோணும், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. போட முடியலையே. இந்த நாய், வால் நாய், அது எல்லாம் ஃபன்னாக அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுரும் வெளியில். பாருங்க என்னென்னோ செடி இருக்குது, என்னன்னே தெரியல. அதெல்லாம் நிறைய அந்த தப்பு செடின்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தேவையில்லாத செடி அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதுதான் நிறையா வளர்ந்துருக்கு இங்கே. மண் நல்ல மண் பாருங்கள், சூப்பர் மண் இது, நல்லா வளரும் இங்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இதில் அவ்வளோ தெரிய மாட்டேங்குது இந்த கேமராவில். ஆனால் அப்படியே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சன்லைட்டு எல்லாம் அவ்வளோ பாருங்கள். க்ளவுட்ஸ், பிளாக் க்ளவுட்.